4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2500 சதுரடியில் 16க்கு 16ங்கிற அளவோட ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமோடையும் 10க்கு 16ங்கிற அளவோட 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூமோடையும் ஒரு வசதியான 3 BHK வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷல்னு பார்க்கும்போது வீட்டோட எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியருக்கும் அட்ராக்டிவான டிசைன்ஸை ரொம்பவே மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் தான். 2-3 கலர் காம்பினேஷனோட அமைஞ்சிருந்தாலும் பார்க்கறதுக்கு கிராண்டாக இருக்குது. ரெண்டாவது வீட்டோட வசதியான பிளானிங். வீட்டில் பெட்ரூம்ஸ் மட்டும் ஸ்பேசியஸாக கொடுக்கலிங்க. ஹால் 16க்கு 21ங்கிற அளவில் அமைச்சிருக்காங்க. டைனிங் கம் கிச்சனை 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க 12க்கு 20ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இந்த வீட்டில் 4 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது, ஃபேமிலி லிவிங் ஏரியா இருக்குது, ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது, யூட்டிலிட்டி ஏரியான்னு எல்லாமே கொடுத்து வீட்டை பயங்கர ஸ்பேசியஸான வீடை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை எங்கே கட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பார்க்குற வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 27 அடி அகலமாகவும் 62 அடி நீளமாகவும் உள்ள 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2500 சதுரடியில் வசதியான 3 BHK வீடாக கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் ப்ரௌன், கிரே அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி நிறைய டெக்ஸ்சர்ஸை கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃப்ரண்ட் பால்கனியோட வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் அமைச்சிருக்கக்கூடிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்கறது ஒரு பெரிய காரையும் நிறைய டூ வீலரையும் நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 12க்கு 20. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு கோல்டன் பீடிங் டிசைனை பொருத்தி செராமிக் டைல்ஸை கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குற செட்பேக் ஏரியாவில் வர வாலுக்கு ஃபுல்லாமே ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸை கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் முழுக்க தேக்கு மரத்திலேயே பிரெஞ்சு டோர் டைப்ல ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. கிளாசிக்கான டிசைன்ல பாலிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16க்கு 21. வீட்டோட எக்ஸ்டீரியரில் பார்த்த மாதிரியே இன்டீரியருக்கும் ப்ரௌன், கிரே, சாண்டில் இந்த 3 கலர் காம்பினேஷனில் டிசைன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே சீலிங்க்கு யூனிக்கான ஒரு ஹேங்கிங் லைட்டை பயன்படுத்தி ஜிப்சம் போர்டில் சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி மைல்டான ரோலில் பெயிண்டிங் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு செமையான மல்டிமீடியா டிவி யூனிட்டை மாடர்னாக லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் வச்சுக்கிறதுக்கு 2 இடத்துல பெரிய மர ஜன்னல்களை அமைச்சிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் கார்னரில் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட பூஜை யூனிட். வடக்கு பார்த்த மாதிரி அழகான CNC கட் டோரோட அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சன். டைனிங் அண்ட் கிச்சனுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸ்க்கு பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 10க்கு 16. இங்கேயும் நிறைய ஜன்னல்களை கொடுத்து வெளிச்சமான ஒரு டைனிங் கம் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங்லேருந்து கிச்சனுக்குள்ள என்ட்ராகிற இடத்துல கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. இந்த இடத்துல சிவில் ஒர்க்லேயே கிரனைட் அண்ட் டைல்ஸ் ஒர்க் ஃபினிஷிங்கில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பையும் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வீட்டோட கிச்சனுக்கான ஸ்பேஸ். ஒரு மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸை வாலுக்கு லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனைட்டில் அமைஞ்சிருக்கு. சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி நிறைய பேஸ் யூனிட் இருக்குது. இது போக வால் யூனிட், டால் யூனிட், பெரிய RCC லாஃப்ட் யூனிட்னு கொடுத்து மாடுலர் கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த கிச்சனில் ஒரு யூனிக்கான விஷயம்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் எலக்ட்ரிக்கல் சிம்னியை மறைவாக வைக்கிறதுக்கு சிவில்லையே இந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணியிருக்காங்க. டைனிங்ல இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். யூட்டிலிட்டி போறதுக்கான ஒரு எக்ஸிட் டோர். உட்டன் டெக்ஸ்சர், உட்டன் டிசைன் உள்ள மாதிரியான ஒரு ஸ்டீல் டோரை மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்குற செட்பேக் ஸ்பேஸில் ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் கார்னரில் வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடி துணி துவைக்கிறதுக்கான மேடை, அங்கேயே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், இந்த மாதிரியான யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 3க்கு 6. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸையும் செராமிக் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க.
நம்ம பார்க்க போற லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு முன்னாடியே சீலிங்ல ஒரு அழகான சிஎன்சி கட் டிசைன்ல ஃப்ராஸ்டட் கிளாஸை பொருத்தி சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 11க்கு 16ங்கிற அளவோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு உட்டன் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு பிவிசியில் உட்டன் லுக்லேயே டோர் மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5க்கு 8 வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டெல்ஸையும் வாலுக்கு கிளாஸியான செராமிக் டெல்ஸையும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணி டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டார்கேஸ். இந்த ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரனைட்டை கொடுத்து ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் முதல்ல நம்ம ரீச் ஆகிறது வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவை சென்டராக வச்சு வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூமுக்குலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சீலிங்கில் அழகான ஹேங்கிங் லைட்டும் ஸ்பாட் லைட்டும் அப் அண்ட் டவுன் லைட்டுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட அளவு 11க்கு 16. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே மைல்டான டோனில் கிளாஸியான ஃபினிஷிங் டெயில்ஸ் ஒர்க்கும் அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கும் இங்கேயும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 3வது பெட்ரூம். 16க்கு 16ங்கிற அளவோட ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஒன் செட் வாலில் 16 அடிக்குமே டியூவல் கலர் காம்பினேஷனில் நிறைய வார்ட்ரூப்பும் அதுலேயே ஸ்டடி டேபிளும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விண்டோவை கார்னர் பே விண்டோவாக கொடுத்துருக்காங்க. இது போக இந்த பெட்ரூமில் டிவி யூனிட்டும் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 6க்கு 6. இதையும் பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணி இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டெயில் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இது ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 5க்கு 8. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டல்ல உட்டன் டெக்ஸ்சர் கூட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போறக்கான டோர். டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்கறது லென்த்தான பெரிய ஃப்ரண்ட் பால்கனி. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரியான டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு கவர்டு பால்கனி. பால்கனிக்கு பின்னாடி வீட்டோட பேக் சைடில் இங்கே ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸை மெட்டலில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூரில் காரமடையில் நிறைய வீடுகளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 95 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான அழகான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா. ஆகல